இது வரைக்கும் அவ வரலன்னா என்ன அர்த்தம்? அவ இந்த ஊர்லயே இல்லைன்னு தானே அர்த்தம்? ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் 2-3 சீன்லயாவது வந்து பஞ்சு டைலாக் எல்லாம் பேசி நம்மள கடுப்பேத்திருப்பால. கரெக்ட். அவளுக்கு எந்த விஷயமும் தெரியவே கூடாது. இனிமே அவ சிவா கூட சேரவே கூடாது. செல்வராஜ் சார், எப்ப எங்களை ஜாமீன்ல எடுப்பீங்க? அது வந்து மேடம், இப்போதைக்கு அது பாசிபிள் இல்லை மேடம். ஏண்டா, அப்ப அந்த சங்கீதா பொண்ணை எப்படிடா ஜெயில இருந்து வெளியே எடுத்தீங்க? அவங்க மேல இருந்த வெறும் ஃபோர்ஜரி கேஸ் தான் மேடம். அதனால அவங்க ஈஸியா வெளியில வந்துட்டாங்க. ஆனா உங்க மேல போட்டிருக்கிற கேஸ் அப்படி இல்லை மேடம். உங்க பையனே உங்க மேல இன்னும் ஸ்ட்ராங்கா கேஸ் கொடுத்துருக்காரு. என்னன்னு கேஸ் கொடுத்துருக்கான்? நீங்க வெளியில வந்தீங்கன்னா அது தனக்கும் தான் குடும்பத்துக்கும் ரொம்ப ஆபத்துன்னு. அந்த சிவா பயலுக்கு தான் குடும்பமே இல்லையே, அப்புறம் தான் குடும்பத்துக்கு ஆபத்துன்னு கேஸ் வேற கொடுத்திருக்கானா? அவரு கேஸ் கொடுக்கல மேடம். பின்ன கேஸ் கொடுத்திருக்கிறது உங்க பேரன் சுந்தர் மேடம். உருப்படாத பையன். பாத்தியாமா, இந்த சுந்தர் பையன் செஞ்ச வேலைய பாத்தியா? அந்த மீனாட்சி அவனை நல்லா மயக்கி வச்சிருக்காமா. அவன் ஓ வயிற்றுலதான் பிறந்தானா இல்ல ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்தி வச்சுட்டாங்களான்னு தெரியலம்மா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? செல்வராஜ் சார், இப்ப நாங்க வெளியில வரதுக்கு என்னதான் வழி? அதுக்கு ஒரு வழி இருக்கு மேடம். என்ன? ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? சரி, நீங்க போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே மேடம். ஏய் சுந்தர், எல்லாரும் என்ன பண்றீங்க? என் சக்தி உயிரோட இருக்கா? உயிரோட இருக்கா? எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? நான் சொல்றது உங்க யாருக்கும் புரியலையா? ப்ரோ, ஏய், நான் கூட சொன்னேன் இல்லடா, சக்தி சாகலா, அவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கானே. அப்புறம் ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க? அவன் உயிரோட இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எதுக்குடா என் சக்தி இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துறீங்க? பாவண்டா, நிறைய கஷ்டத்தை அவ அனுபவிச்சிட்டான். இனிமே என் சக்தியை எப்பவும் கஷ்டப்பட விட மாட்டேன். இங்க பாருங்க சிவா, உங்களுக்கு இருக்கிற நினைப்பு எங்களுக்கும் இருக்கு. சக்தி என் கூட பிறந்து தங்குச்சு, அதுக்காக சக்தி சாகலன்னு ஆயிடுமா? சிவா சார், உங்களோட ஃபீலிங் எங்களுக்கு புரியுது. ஆனா அக்கா இப்ப இல்லைங்கிறது தானே உண்மை. இங்க பாருங்க, இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சாதான் ஆன்மா சாந்தி அடையும்னு சொல்லுவாங்க. சக்திக்கு செய்ய வேண்டியதை நாம செய்யணும்ல. ப்ரோ, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நீ முதல்ல ஆபீஸ்க்கு போ, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. ஃபர்ஸ்ட் நீ ஆஃபீஸ் கிளம்பு. நீ ஆஃபீஸ் கிளம்பு, ஃபோட்டோ கொடு. நீ போ ப்ரோ.
போடா. என்னாச்சு? இந்த போட்டோ ரூம்ல கொண்டு போய் வை. ஏங்க? இங்க இருந்து இது சிவா பார்த்தானா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவான். ம், சரிங்க. இப்படி எங்குமே இடம் கிடைக்கலனா எப்படி நாம இங்க இருக்க முடியும்? என்ன பண்றதுனே புரியலையே. மாமா, உங்களை விட்டுட்டு வந்ததுக்கு எனக்கு இந்த தண்டனையா? என்னை மன்னிச்சிருங்க மாமா. பேசாம இன்னைக்கு நைட்டும் அதே பார்க்ல போய் படுத்துற வேண்டியதான். நாளைக்கு எப்படியாவது அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இடத்த பாத்துடணும். मैडम आप यहाँ रह नहीं सकते, जाइए। लगेज ले लो, जाइए। अरे एक सुंदर लड़की अगले जा रहे हैं। यार फॉलो करने हैं ना। कहाँ गई वो? किधर है मालूम नहीं। उधर जाके देखेंगे। இதுக்கு மேல இப்படியே இருந்தா சரி வராது. உடனே நாம சேஃப்டியான ஒரு இடத்துக்கு போயாகணும். ஆனா எங்க போறதுன்னு தெரியலையே. கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிறா? Keep this. Yeah. That's my contact number and that's my house address. You can come home anytime. You can stay in my house, no problem. ஆட்டோ
इस समय मैं कौन है? सब कुछ इस बच्चों का काम हैगा। These kids, I tell you. मेरे को मालूम ये तुम लोगों का काम है. If you guys gonna do the same thing, मैं कॉलिंग बेल से करंट शॉक लगा दूंगा. घर जाने समय तंदूरी चिकन जैसे लोग हैं. वाहे गुरु. वाहे गुरु. मैं क्या करूंगा? मेरा दाल सब कुछ खराब हो गया. All because of this naughty brats. मैं अभी मार डालूंगा. इस गंदा पानी में तुम अभी स्नान करूंगा. ये दीपा. Sorry. Deepa, I'm extremely sorry, Deepa. There were kids playing around here. It's my mistake. माफ कर दीजिए. Please don't mistake me. Please don't mistake me. Please. Oh my God. I'm sorry. I'm making you stand outside. Just hold on a minute. I'll just go open the door. Idiot. क्या काम कर दिया? सब कुछ नाश हो गया. Welcome. Come inside. Vanakkam, vaanga. What are you looking at? This is your Tamil culture, right? That's how you welcome people when they come to your house, right? Just a minute, hang on.
Here, வாட் இஸ் திஸ்? water. This is also your Tamil culture, right? That's how you welcome the guests when they come to your house. Yeah? அதான் நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்களே. What? Didn't you already provide more than enough water for me to get drenched? Shoo, I'm sorry. I'm extremely sorry. I never did that intentionally. If it was really you, and if I'd known that before, I wouldn't have really done that. I'm sorry. That's okay. Are you done with your dinner? Not yet. Okay, bring this water first. Mm. Refresh yourself. I'll go cook something for you. Yeah? अरे यार क्या करूं, सब कुछ ताल खराब हो गया. सिर्फ एक ही मैगी पैकेट है. ऑलराइट, लेट्स एडजस्ट टुनाइट. Is everything all right? Which room should I use? The room on the right. Thank you. Dinner is ready. Come sit. Sit down. Feel yourself comfortable. Sit. Egg noodles. Pani. Cow. Did you eat? Yeah, I ate. तुम कहाँ हो? Feel yourself comfortable. Actually, just tag into let's eat together. No. I'm fine. You please eat. Come on. Why you are hesitating now? This is part of Tamil culture too. Oh. Tamil culture? Mikka Nandri. Come, let's eat together. Enough. Thank you. Shall I ask you something? Why is your house completely filled with elements of Tamil Nadu? Like Chennai Super Kings, Rajinikanth, Bharadiyar. Well, that's an interesting question. Actually, I wanted to know about my previous birth, so I went and asked to an astrologer. He told me in my previous birth, I belong to Tamil Nadu. I mean, a Tamil guy. So, since then, I got obsessed with Tamil. Is it? Very much, yes. And one more thing. You will feel very much comfortable here. You treat this house as your own house. Stay here. Don't worry about anything. Yeah? Feel yourself comfortable. Okay? Eat now. Thank you so much. And don't call me Deepa. That's my certificate name. My family calls me Shakti. So, please call me Shakti. Okay. Shakti. So, you are residing with your family, is it? No. I'm a bachelor. Why this doubt all of a sudden? You know, men's living place is usually untidy, but yours is surprisingly very clean. Oh, come on. I'm unlike usual men. I'm a perfect Sardar. I agree. Thank you. Eat. No. You don't remember your Tamil culture? What does that say? A guest should not take their plates.
A host must take it. So don't worry. All right, you go to your room and sleep. Okay? Good night. Sweet dreams. Good night, Mahendra. And actually, thank you so much for all your help. I don't know how to repay the debt of gratitude. Come on, you don't have to worry about it. Go sleep. Good night. Thank you. Good night.